அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்யும்படி நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, இயேசுக்குள்ளே நான் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆதி மனுஷனை தேவன் மண்ணினாலே சிருஷ்டித்தார். இப்போ நீங்களும் நானும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? அவைகளில் நடக்கும் நற்கிரியைகளை செய்யும்படி நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா? பாருங்க, தேவனுடைய செய்கை. இன்னைக்கு தேவனை வெளிக்காட்டுகிற சபையாய் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனை வெளிக்காட்டும்படியா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே, மலை உபதேசத்துல அவர் சொன்ன வார்த்தைகளிலே ஒன்று என்னன்னா, உங்கள் நற்கிரியைகளை ஜனங்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அதனால் பிதா மகிமைப்படுவார். பாருங்க, பிதா எப்போ மகிமைப்படுவார்? உங்கள் நற்கிரியைகளை கண்டு. அப்போ நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இந்த நாட்கள் நம்ம இந்த உலகத்திலே நீங்களும் நானும் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இத யோவான் இன்னும் ஆணித்தரமாய் சொல்லுகிறார், அழுத்த திருத்தமாய் சொல்லுகிறார். 1 யோவான் 4:17, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். யார் மாதிரி இருக்கிறோம்? அவர் இருக்கிற பிரகாரமாகவே. அப்போ நாம் இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய, நம்மை குறித்து தேவனுடைய ஒரு சித்தம், பிளானா இருந்துச்சு. அவருடைய பிளான், பர்பஸ், வில், அவருடைய திட்டம், நோக்கம், சித்தம் என்ன என்றால், நாம் தேவனை வெளிக்காட்டுகிறவர்களாய் இந்த பூமியில இருக்கிறோம். பாவத்தை நீக்கிட்டாரு, சாபத்தை நீக்கிட்டார், தரித்திரத்தை நீக்கிட்டார், அசமாதானத்தை நீக்கிட்டார், மரணத்தை நீக்கிட்டார், நரகத்தை நீக்கிட்டார். எல்லாவற்றையும் நம்மிடத்துல இருந்து நீக்கி இப்போ நம்மை எப்படி வச்சிருக்கார் அந்த பூமியிலனா, அவருடைய செய்கையாய் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த பூமியில இருக்கிறோமா? நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த பூமியில இயேசு இருந்த பிரகாரமாய் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். இதை நீங்கள் விசுவாசிங்க. நம்ம சாதாரண ஆட்கள் அல்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து தேவாலயத்துக்கு போயிட்டு ஒரு ஜெபம் பண்ணலாம், இல்ல கும்பிட்டு போட்டு வந்துடலாம், ஏதோ ஒரு ஆராதனை அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படிப்பட்டவர்கள் இல்லைங்க. இந்த பூமியில இயேசுவை போல நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுக்காக நற்கிரியைகளை செய்யும்படியே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே. அப்ப நமக்குள்ள, நம்ம குணங்கள்ல, நம்முடைய நடக்கையில எவ்வளவு மாற்றத்தை நீங்கள் இந்த நாள்ல பார்க்கிறீர்கள். அதனால நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி நாமும் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த வசனத்தினால நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளே தேற்றிக் கொள்வோம். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் இந்த பூமியில. நீங்க ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்ணுங்க, நீங்க ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு போங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா இயேசுவை போல இருக்கிறீங்க. என்னை கண்டவன் அவரை கண்டான் என்று நாம் சொல்லுகிற சாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். வேதம் நம்மை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது. அதே போலத்தான் நாம் இருக்கிறோம். அதனால இந்த வசனம் நமக்காக எழுதப்பட்டிருக்கு. நான் இந்த பூமியிலே அவருடைய சிருஷ்டியா இருக்கிறேன்,
அவருடைய செய்கையா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலியமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.